கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 365 நாள் தொடர் கபடி பயிற்சியில் இன்றைக்கி 88வது நாள். இன்றைக்கி எங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு 10 நாள் இங்கே தான் இருக்க போகிறேன். காலையில் 6 மணிக்கு தான் ஊருக்கு வந்தேன். வந்துட்டு ரெப்ரஸ் ஆகிட்டு கிரவுண்டுக்கு வர 7:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. எப்பவும் போல் காலையில் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்படியே ரன்னிங் போயிட்டு லைட்டாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டீம் தான் எங்கள் ஜூனியர் டீமு. இவங்க தான் இப்போதைக்கு ஓப்பன் மேட்ச் போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் செட்டு பசங்க எல்லோரும் ஃபேமிலி ஆகிட்டாங்க, எல்லாம் வேலையில் இருக்காங்க. அதனால் ப்ராக்டிஸுக்கும் மேட்ச்சுக்கும் எங்கேயும் வர முடியறதில்ல. பசங்க நாளைக்கு சிவகங்கையில் நடக்கிற ஓப்பன் மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஊட்டியில் எங்கூட ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். டெய்லி என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், தினமும் ஃபோட்டோ போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போது எல்லா இடத்துலையும் வெயிட் மேட்ச் ரொம்ப நடத்துகிறாங்க, ஓப்பன் மேட்ச்சு குறைவாக நடத்துகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்த 2 வீக்ஸில் கண்டிப்பாக மேட்ச்சுக்கு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே சரௌண்டிங்கில் எங்கேயும் ஓப்பன் மேட்ச் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து கபடி வீரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நிறையா ஓப்பன் மேட்ச் நடத்துங்க. வெயிட் மேட்ச் நடத்த வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் ஓப்பன் மேட்ச்சும் கொஞ்சம் நிறையா நடத்துங்க. நாங்கள் விளாட்ற காலகட்டங்களில் வாரம் நடக்கிற கபடி மேட்ச்சு டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல நடக்கும். அப்போது நிறையா கபடி டீம்ஸ் வருவாங்க. ப்ரேஸ் என்ட்ராகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். 4 டீம் 5 டீம் அடித்தா மட்டும்தான் ப்ரேஸ் என்ட்ராக முடியும். ஆனால் இப்போலாம் வாரம் நடக்கிற மேட்ச்சில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய இடத்துல மேட்ச் நடத்துகிறாங்க. அது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஓப்பன் மேட்ச்சும் கொஞ்சம் நடத்துங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் சரியாக தப்பாக நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்ச நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.